சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த கெட்ட சக்தி உன் கை கால்களை முடக்கிவிட்டது என் குழந்தையே. இன்னும் 1 மணி நேரம்தான் மிச்சம் இருக்கிறது. இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது உன் நெருங்கிய உறவாக இருக்கும் பொழுது, உடனே என் குழந்தை இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பா உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய கை கால்களை முடக்கிவிட்டு இவர்கள் அங்கே சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த செய்தியை கேட்ட சாயப்பா அப்படியே இருந்துவிட முடியுமா? அதை உனக்கு சொல்லிவிடாமல் சென்றுவிட முடியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கையில் எடுத்த முதலாவது ஆயுதம், முதலில் உன் கை கால்களை முடக்கிவிட்டால் போதும். அதன் பிறகு நீ மொத்தமாகவே முடங்கிப் போவாய் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உன் சாயப்பா உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து 1 மணி நேரம்தான் இன்னமும் மிச்சம் இருக்கிறது என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை உன்னை தேடி வருவதற்கு தெய்வமும் ஒரு காரணம்தானே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன் அப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ என்னவென்று தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கும் காலம். உன்னை தேடி அதிர்ஷ்டத்தை அது உனக்கு கொண்டு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய். சொல்வது உன் அப்பாவாக இருக்கும்பொழுது அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா? அல்லது வேண்டாம் என்று தான் உன்னால் தவிர்க்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நீயும் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். சாயப்பா முன்னின்று எதையும் நடத்திவிட நீ தயாராக இருக்கிறாய் என்றால் அப்பாவிற்கு என்ன தயக்கம்? என் குழந்தையின் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்தி கொடுப்பதில் அப்பா உனக்காக ஒவ்வொன்றையும் நான் சரியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இந்த வேளையில் உனக்கான வேண்டுதல்களும் விருப்பங்களும் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து சரியானதாக உனக்கு நடக்கும் அல்லவா? எந்தெந்த நேரங்களிலும் எந்தெந்த தருணங்களிலும் என் குழந்தை பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கி இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்பா ஒரு தகப்பனாக நின்று உன்னை அரவணைக்க வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ தெளிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவதில் இருக்கும் அர்த்தமும் நிச்சயமாக எனக்கு புரிகின்றதாக இருக்கும். நான் உன்னை தேடி வருவது ஒரு பயனுள்ள காரியமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏனோ சாயப்பா வருகிறார் போகிறார் என்று இருக்கக்கூடாதல்லவா? சாயப்பா வந்து அந்த இடத்தில் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நடத்தும் என்பதை நீ நம்ப வேண்டும். அது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உருவாக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை இனிமேல் எதற்காகவும் நீ கலங்கிவிட தேவையில்லை. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னும்பொழுது அந்த இடத்தில் உனக்கு தோள் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்றால் அதனை எல்லாம் என் குழந்தை எப்பொழுதும் நீ கவனமாக உணர வேண்டும். உனக்கு கை கொடுக்கும் இந்த தருணம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல நிகழ்வுகளை உனக்கு நான் நடத்திவிட துணிந்திருக்கும் இந்த பொழுது இனி உன்னோடு இருக்கும் எல்லா நிலைகளையும் என்னவென்று உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையெல்லாம் நடத்தவும் நன்மைகளை எல்லாம் தெரியப்படுத்தவும் எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற இந்த அப்பாவின் அன்பு ஒன்று போதும் என்று நீ நினைத்திருப்பாயானால் என்றோ உன் வாழ்க்கை முன்னேறி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களின் மீது நமக்கு இருக்கின்ற ஆசை நம்மை எங்கும் விட்டு விடுவதில்லை. மேலும் மேலும் பல விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்குள் சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சரியான புரிதல் வேண்டும். எந்த இடத்திலும் சரியான தெளிவு வேண்டும். எதை பற்றிய எண்ணங்களிலும் உனக்கு உன் மீது நம்பிக்கை வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற எண்ணம் வேண்டும். இனி என்ன நடந்தாலும் சரி, இதிலிருந்து என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எதுவுமே இல்லை என்று யோசித்து நீ எப்பொழுதும் வருந்தாதே. உனக்காக இந்த அப்பா உன்னை சுற்றி வந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ
என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் என்ன நினைத்தாலும் சரி, உனக்கு நடத்துவதை நான் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடத்தி கொடுக்காமல் வேறு எங்கும் செல்ல மாட்டேன். உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் நான் போக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நேரங்களை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும். இந்த மாற்றங்களை எல்லாம் நீ தவிர்த்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றேன். சாயப்பாவிற்கு தெரியுமல்லவா, என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து நின்று என் குழந்தைக்கு சோதனைகளை கொடுப்பது, என் குழந்தையினுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பது என்று நான் அறிவேன். நல்லவன் அப்படி இருக்கும்பொழுது அதை அந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லாமல் சென்று விட முடியுமா? அதே அந்த நேரத்தில் உனக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் இருந்து விட முடியுமா? இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உனக்காக நான் வருவதையெல்லாம் என்னவென்று ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் கடந்து வந்தது எல்லாம் இருக்கட்டும். சாயப்பா, உன் கைகளையும் கால்களையும் அல்லவா ஒருவர் முடக்கி இருக்கிறார் என்று சொல்கிறேன். அப்படியானால் கூட என்னவென்று செவிகொடுத்து கேட்க மாட்டாயா? உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டாயா? எந்த நேரமும் உன்னை சோதிக்க நினைத்த இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் விட வைக்க நினைக்கிறார்கள். எந்த நிலையிலும் உனக்கான தேவைகளை எல்லாம் உன்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதபடிக்கு உன்னுடைய கைகளையும் கால்களையும் அல்லவா இவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பம் என்னவோ, உன்னுடைய தேவை என்னவோ, உனக்கு வேண்டியது என்ன, இதையெல்லாம் உன்னால் நிறைவேற்றிவிட முடியாதபடிக்கு உனக்கு பல தடங்கல்களை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பல தடைகளையும் பல சோதனைகளையும் உனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஆனால் அதை தாண்டி இவர்கள் உன் கைகளையும் கால்களையும் முடக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்றால், சாயப்பா, நீ எதற்கு இருக்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? என் வாழ்க்கையில் என்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய கேள்விகளை எல்லாவற்றையும் இந்த அப்பா பதில் சொல்லும் நிலைக்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் என்னால் நடந்தவை, ஒரு சில விஷயங்கள் உன்னால் தான் உன் வாழ்க்கை நடந்தவை. அதனால் அப்பா உனக்கு எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பா எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான திருப்பங்களையும் என்னவென்று தர வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அப்பா இருக்கும்பொழுது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டிய நேரம். நீ எப்பொழுதும் எதற்கும் இனிமேலும் மனம் கலங்கக்கூடாது. ஏற்கனவே எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கித்தான் இந்த ஒரு நிலைக்கு நீ வந்து நிற்கின்றாய். உன்னை சுலபமாக இந்த நிலைக்கு இந்த மனிதர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். எளிதாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை இவர்கள் தந்து விட்டார்கள். இது போன்ற நிலைகளை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு என்ன சொல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதை எல்லாமும் என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள். கைகளையும் கால்களையும் முடக்குவது என்றால் சாதாரணமான காரியமா? சாயப்பா, என் கை கால்கள் நன்றாகத்தான் இருக்கிறது. நான் நன்றாகத்தான் அசைகிறேன். அப்படியானால் அதை தாண்டி என்ன நடந்து விட்டது என்று நீ கேட்கலாம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கை கால்களை முடக்குவது என்பது நீ படுத்த படுக்கையில் கிடப்பதற்கான அர்த்தமல்ல. என் அன்பு குழந்தையே, அதையும் தாண்டி இதற்கான அர்த்தங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது. இதற்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்யாமல் இருப்பது, ஓரிடத்திற்கு சென்று, அதாவது இன்று செல்ல வேண்டும் என்று நினைத்தால் இன்று வேண்டாம் என்று சோம்பேறித்தனம் பட்டு நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்த அந்த விஷயத்தை தள்ளி போடுவது, இப்படி எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடிய நேரம் வாய்க்கும் பொழுது அந்த விஷயத்தை செய்யாமல் தள்ளி போட்டு கொண்டே இருப்பது போன்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இது போன்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வாய்க்கும் பொழுது நீ அந்த இடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தொடர்ச்சியாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும். நீ செய்ய நினைத்ததை செய்திருந்தால் அன்றே அதற்கான பலன்களை பெற்றிருக்கலாம். நீ நினைத்ததை அன்றே முடித்திருந்தால் அதற்கான சரியான தெளிவு உனக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாமும் தாண்டி அதை எல்லாவற்றையும் கடந்து எதற்கெடுத்தாலும் எதையாவது யோசித்து கொண்டு எல்லாவற்றிலும் மற்றவர்களின் பேச்சை என்னவென்று கேட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் தடுத்து கொண்டும் இருக்கும் பொழுது
நீயே அதற்கு ஒரு காரணமாக இருக்கும்பொழுது அதனை என்னவென்று என் குழந்தை எனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால்தான் சாயப்பா சொன்னேன், சில விஷயங்களுக்கு நீ காரணமாக இருக்கிறாய், சில விஷயங்களுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்று. இதுபோன்று மற்றவர்கள் உன்னால் முடியாது என்று சொன்னவுடன் அந்த விஷயத்தை செய்யாமல் இருப்பது, உன்னிடத்தில் வந்து பேசுகின்றவர்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால், அதற்கும் சரி என்று தலையாட்டிக் கொண்டிருப்பது, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை முன்னெடுத்து வராமல் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு உன் வாழ்க்கையை நீ பின்னோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்கு முழுக்க முழுக்க நீ மட்டுமே காரணமாக இருக்கின்றாயா? ஆனால் இதை ஒரு காலமும் நான் விட்டுவிட முடியாது. ஒரு காலமும் இதை நம்மால் தவிர்த்து விட முடியாது. உன்னை சூழ்ந்து வரும் நேரங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி உனக்கு தீமைகளை உருவாக்கிட தயாராக இருக்கும்பொழுது அந்த இடத்தில் நீதானே விழித்துக் கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நீதானே என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள துணிந்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீயும் இவர்களோடு சேர்ந்து அவர்கள் சொல்வது போல உன்னால் முடியாது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் இது முழுக்க முழுக்க யாருடைய தவறு? உன்னை அழிப்பதும் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்வதும் அவர்களுடைய தந்திரமான வேலை. எப்படியாவது உன்னை முடக்கிவிட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அவர்கள் எண்ணம் நிச்சயமாக பலிக்காது. இந்த சாயப்பா நான் பலிக்க விடமாட்டேன். கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.